அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம். இப்போது பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 13/2/2024 சோபக்கிருது வருடம். இன்றைக்கி மாசப்பிறப்பு, அதுவும் மாசி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா பகல் வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது. அதுக்கு பிறகு பஞ்சமி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரம் பகல் வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு ரேவதி நட்சத்திரம் இருக்குது. அதாவது மீன ராசியில் சந்திரன் இருக்குது. இன்றைக்கி நாள் முழுக்க அமிர்த யோகமும் சித்த யோகமும் கலந்த நாளாக இருக்குது. இன்றைக்கி நாள் நல்லாவே இருக்குது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சதுர்த்திங்கிறனால விநாயகர் வழிபாடு செய்கிறதும் முருகனுக்கு வழிபாடு செய்கிறதும் இன்றைக்கி நல்ல பலனை தரும். இப்போது ராசி பலன், அதாவது ராகு காலம் பார்த்திங்கன்னா 3 மணிலேருந்து 4:30 வரை, குளிகை 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலையில் 9 முதல் 10:30 வரை. இன்றைக்கி சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கும் நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 7:30லேருந்து 8:30 வரை இருக்குது. மாலை 4:30லேருந்து 5:30 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை இருக்குது. மாலை 7:30 முதல் 8:30 வரை இருக்குது. இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் 6:35க்கு இருக்குது. இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு சதுர்த்தி விரதம் நல்ல பலனை தரும். அதே மாதிரி இன்றைக்கி சில கோயில்களில் பெருமாளை வழிபடுறது, விநாயகரை வழிபடுறது இன்றைக்கி பலருக்கு நல்ல பலனை தரும். மாசி மாத பரப்பு வேறு. ஸோ இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி மேஷ ராசிக்கு வெற்றி, ரிஷப ராசிக்கு ஊக்கம், மிதுன ராசிக்கு செலவு, கடக ராசிக்கு வரவு, சிம்ம ராசிக்கு அமைதி, கன்னி ராசிக்கு நன்மை, துலாம் ராசிக்கு பெருமை, விருச்சிக ராசிக்கு லாபம், தனுசு ராசிக்கு முயற்சி, மகர ராசிக்கு போட்டி, கும்பராசிக்கு செலவு, மீன ராசிக்கு பக்தி. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பண வரவு உங்களுக்கு சுமாராக இருக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் பணம் இல்லாத தட்டுப்பாடுனால குழப்பங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. உறவினர்கள் உதவி மூலிமா இன்றைக்கி இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி பணி சுமை குறையிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நாள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. ரிஷபராசி இன்றைக்கி உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையான சூழ்நிலை உருவாகும். உத்தியோகத்தில் சிலருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி எடுக்கிற முயற்சிகளில் எல்லாமே நல்ல ஒரு அனுகூல பலன் கட்டு. புதிய பொருட்கள் வாங்கிறதுல இன்றைக்கி ஆர்வம் அதிகமாக இருக்கும். சேர்க்கையும் இருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துகிற நாளாக இன்றைக்கி இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியுடைய இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கிற நாளாகவும், தொழிலில் இருந்த போட்டிகள் விலகும். வேலை செய்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளோட பாராட்டும் மதிப்பும் கிடைக்கும். இன்றைக்கி வரவும் இருக்குது, செலவும் இருக்குது. ஆனால் செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும், கவலை இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் குழப்பத்தோடும் சோர்வோடும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சுறுசுறுப்பு இல்லாத இன்றைக்கி நாளை வீணாக்கிற மாதிரி இருக்குது. நண்பர்கள் மூலிமா எதிர்பார்த்த உதவிகள் ஏமாற்றத்தை தரும். கூட பிறந்தவங்களால் ஓரளவுக்கு அனுகூலம் இருக்கும். உத்தியோக ரீதியாக வெளியூர் பயணம் போகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது சந்தோஷம் தரும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்களில் கொஞ்சம் தாமதமாக தான் பலன் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தவங்களோட வீண் பேச்சுக்கு ஆளாகிற ஒரு நாளாக இருக்கும். அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட கொஞ்சம் அதிகம் பேசாமல் அமைதியாக போகிறது நல்லது. ஏன்னா விவாதங்கள் அதிகமாகும்.
எந்த ஒரு விஷயத்துலையும் இன்றைக்கி கவனம் தேவை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு கடினமான காரியத்தையும் ஈஸியாக செஞ்சு முடித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். சிலருக்கு புதிய வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு யோகங்கள் அமையும். உறவினர்கள் வழியில் நல்ல ஒரு மனம் மகிழக்கூடிய செய்திகள் வந்து சேரும். திருமண முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூல பலன் கட்டு. பழைய கடன்கள் இன்றைக்கி வசூலாகி மனசுக்கு நிம்மதி தரும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி வியாபாரத்தில் நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். பிள்ளைகளோடு இருந்த மனஸ்தாபங்கள் குறைஞ்சி சந்தோஷம் கூடும். புதிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். வெளியூர் பயணங்களில் புதிய நபர்களோட அறிமுகம் கிடைச்சி நாளை வந்து இன்றைக்கி நல்லபடியாக கொண்டு போக முடியும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி வந்து குடும்பத்தில் உள்ளவங்க மூலிமா வீண் பிரச்சனைகள் ஏற்படும். உடல்நிலையில் சின்னதாக உபாதைகள் வந்து நீங்கும். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நண்பர்களோட ஒத்துழைப்பால் பொருளாதார பிரச்சனைகள் குறையும். இன்றைக்கி எதுலேயும் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. கொஞ்சம் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கிறது நல்லது. அலைச்சல் வேண்டாம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது. பெற்றோரிடம் இருந்த சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு புதிய நபரோட அறிமுகம் நல்லா இருக்கும். அரசு வழியாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கூட பிறந்தவங்க இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. எந்த ஒரு கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி வந்து குடும்பத்தில் சுப செய்திகள் கிடைக்கும். அது மன மகிழ்ச்சியை தரும். பசங்களோட படிப்பில் நல்ல முன்னேற்றம் தெரியும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணம் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புதிய பொருட்கள் வாங்கிறதுக்கு யோகமும் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. ஆரோக்கியமும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லாவே இருக்குது. எந்த ஒரு விஷயத்துக்கும் இன்றைக்கி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி வந்து வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் ஆர்வம் இல்லாமல் கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வியாபாரத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உறவினர்களோட உதவியால் பணப்பிரச்சனைகள் குறையும். எடுக்கிற முயற்சிகளுக்கு குடும்பத்தாரோட ஆதரவு இன்றைக்கி நல்லாயிருக்கும். வெளியூர் பயணங்கள் இன்றைக்கி உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கொடுக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசியான மீன ராசி. இன்றைக்கி வந்து உறவினர்கள்கிட்ட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அது மாலையை மறைஞ்சி ஒற்றுமை கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பசங்க இன்றைக்கி பொறுப்போடு நடந்துக்குவாங்க. பூர்வீக சொத்துக்களால் அனுகூலங்கள் நல்லா இருக்குது. வேலையில் கூட இருக்கவங்க ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் சிறப்பான லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. எந்த ஒரு கவலையும் இல்லை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுக்குங்க. வர வீடியோஸ் பாருங்கள். அடுத்து குரு பயிற்சி பலன் ரெடி ஆகிட்டுருக்கு. அதை அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்காக பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிறது நல்லது.